வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்கூல் வாய்ஸ் உமன் டீச்சர்ஸ் கான்க்ளேவ் இன்டர்நேஷனல் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. ஸ்கூல் வாய்ஸ் சங்கத்தின் சார்பில் ரைட் ரெஸ்பெக்ட் அறிவு என்கிற தலைப்பில் மகளிர் தின ஆசிரியர் மாநாடு நடைபெற்றது. YMCA மெட்ராஸ் மற்றும் ஸ்கூல் வாய்ஸ் சங்கத்தினரால் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை வெப்பேரியில் உள்ள தனியார் அரங்கில் இந்நிகழ்வானது நடைபெற்றது. இதில் முதன்மை விருந்தினராக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள் பிரிவு துணை ஆணையர் G. வனிதா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மகளிர் வழக்கறிஞர் அசோசியேஷன் செயலாளர் வழக்கறிஞர் பர்வீன், இடக்கழி நாடு பேரூராட்சி தலைவர் செல்வி சம்யுக்தா, பட்டிமன்ற பேச்சாளர் புலவர் ராமலிங்கம், நேஷனல் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்ஸ் அலையன்சஸ் நியூ டெல்லி தலைவர் குல்பிஷன் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் 710 ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட ஆசிரியர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். 76 முதல்வர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு குளோபல் டார்ச் விருது மற்றும் 41 ஆசிரியர்களுக்கு வீர ஆசிரியர் வேதாரண்யம் சுகந்தி விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள் மற்றும் கல்வியாளர்கள் இந்த மாநாட்டில் பெருமளவில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருப்பதாவது: நிலுவையில் இருந்த 2 ஆண்டு RTE கல்வி கட்டணம் 870 கோடியை சமீபத்தில் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கிய தமிழக முதல்வர், துணை முதல்வர், கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு ஸ்கூல் வாய்ஸ் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்துதல், பள்ளி வளாகங்களில் சேதம் விளைவித்தல் போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. மருத்துவர்களை பாதுகாக்க சட்டம் இருப்பதைப் போலவே ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களை பாதுகாக்க புதிய சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மாணவர்களின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்படும் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பெயரில் வழங்கப்படும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சிறந்த ஆசிரியர் விருது தற்போது சுமார் 400க்கும் மேற்பட்ட அளவில் வழங்கப்பட்டு வருகின்றது. அதில் 38 மட்டுமே தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்றன. எனவே சமமான பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் 800 விருதாக அதிகப்படுத்தி 400 விருதுகள் தனியார் பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். இதுபோல பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வைத்திருக்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்கூல் வாய்ஸ் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் மார்ட்டின் கென்னடி, பொது செயலாளர் வழக்கறிஞர் MJ ஜான், ஆரோக்கிய பிரபு, நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஸ்கூல் வாய்ஸ் பெண்கள் குழு உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினர்.